திமுக காரங்க மட்டும்தான் தமிழரா? மத்தவங்க எல்லாம் தமிழர் இல்லையா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக கோவை எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். காரங்க கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? திமுக காரங்க மட்டும்தான் தமிழரா? மத்தவங்க எல்லாம் தமிழர் இல்லையா? என்ன விதமான சிந்தனை இது? இன்று தமிழகத்தை சார்ந்த ஒருவர், ஒரு தமிழர், இவ்வளவு பெரிய நாட்டுல துணை ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு மட்டுமல்ல, துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அவருக்கு தான் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தமிழ், தமிழர்கள், தமிழர் கலாச்சாரம் என்று பொய் பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை அவர்களுடைய ஆதரவை திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்குவதன் வாயிலாக தாங்கள் உண்மையான தமிழ் நண்பனா இல்லையாங்கிறத காட்ட முடியும். இதற்கு முன்பாக பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெருமை நம்ம கொங்கு மண்டலத்திற்கு, தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது இத்தனை வருஷ காலம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு தமிழருக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்பினை கொண்டாடாமல், பாராட்டு தெரிவிக்காமல், ஒரு தேசிய கட்சியில இருக்கிறதன் வாயிலாக இன்று அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு தருணத்தை வேண்டுமென்றே அவர்களுடைய அரசியலுக்காக இதை முகமூடி என்று சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் செய்கிறார். ஒடிசாவை சேர்ந்த ஒரு பழங்குடி பெண்மணியை ஜனாதிபதியாக அவரை வேட்பாளராக அறிவிக்கின்ற பொழுது ஒடிசா மாநிலத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இதே மாதிரி ஒரு ஜனாதிபதியாக வாய்ப்பு கிடைப்பதற்கு அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துக்காரங்களுக்கு மராட்டி பெண்மணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அங்க ஆதரவு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல தமிழர்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய திமுக இந்த நேரத்துல அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி செய்வது அவமானகரமானது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.